அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். பெஹல்காம் படுகொலைக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்திய இராணுவம் பாகிஸ்தானில் இருந்த 9 தீவிரவாத ஹெட் குவார்ட்டர்ஸை அழிச்சாங்க. அதுவும் ரொம்ப கிளவராக அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனாவிடமிருந்து வாங்கியிருந்தாங்க பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கிற ரேடாரில் தெரியாத வண்ணம் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய வீக்னஸை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிளவராக ட்ரோன் மூலமாகவும் மிசைல் மூலமாகவும் ரஃபேல் விமானங்கள் மூலமாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த இராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இது எல்லாமே இராணுவ ரகசியம். என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன வெப்பன் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பின்னாடி தான் நமக்கு உண்மை நிலைமை தெரிய வரும். இப்போதைக்கு ட்ரோனு, அதுக்கப்புறம் மிசைல்லுமே பிரம்மோஸ் யூஸ் பண்ணலை. ஏன்னா பிரம்மோஸ் காஸ்ட்லியான மிசைலு. அதனால் சீப்பான மிசைலை யூஸ் பண்ணியே இந்த 9 தீவிரவாத கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் நமக்கு வருகின்ற தகவலுங்க. பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது. பல முறை IMF கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. எப்படி 1991 திரு நரசிம்மராவ் அவங்க பிரதமராக இருந்தபோது நம்மக்கிட்ட US ரிசர்வ், USA டாலரே இல்லை, காசே இல்லை. அப்போது நம்மக்கிட்ட இருந்த தங்கத்தை கொண்டு போய் அடமானமாக வச்சு IMF கிட்ட கடனை வாங்கி அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றி இந்தியா வளர்ந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. இப்போ பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பொருளாதார குழப்பம். அவங்கக்கிட்ட காசே இல்லை, செம்ம வீக்காக இருக்கிறாங்க. நம்ம நாடு மாதிரி பாகிஸ்தானில் பிரதமர் மினிஸ்டருக்கெல்லாம் பவர் கிடையாதுங்க. அவங்களுடைய மிலிட்ரி என்ன சொல்லுதோ அதை தான் பிரதமரும் மினிஸ்டரும் கேட்கணும். அவங்க மிலிட்ரி வச்சது தான் சட்டம். அதுதான் அந்த நாட்டினுடைய சூழ்நிலை. அதனால தான் அந்த நாட்டில் ஒரு முன்னேற்றமே இன்னமும் வரலை அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை. அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் US டாலர், அந்த யூஎஸில் உள்ள ஏடிஎம்லாம் இருக்கும்ல, பாகிஸ்தான் ஏடிஎம், அங்கெல்லாம் போய் விட்ரா பண்ணுறா வெறும் $50 அல்லது $10 அளவுக்கு தான் பாகிஸ்தான் கரன்சியை வித்ட்ரா பண்ண முடியுதான். அதுக்கு மேலே அவங்க நாட்டில் உள்ள ஏடிஎம்ஸில் மணியை விட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களாமா. இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பாகிஸ்தான் இறந்தாங்கல்ல, அந்த இறந்ததில் 100 பேர் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அறிவித்தார். அந்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தேசிய கொடி போர்த்தி இறுதி ஊர்வல மரியாதை செஞ்சது. இந்திய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க. எப்படி நீங்கள் தீவிரவாதிகளுக்கு இராணுவ மரியாதை கொடுக்குறீங்க? அவங்க தீவிரவாதிகள்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவது அப்பாவி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி இராணுவ மரியாதை கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்புனாங்க. ஆனால் பாகிஸ்தான் மீடியாவில் பேசும் பொழுது அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த வெளியுறவு கொள்கை மினிஸ்டராக இருக்கட்டும் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானில் உள்ள அப்பாவி பொதுமக்களை தான் கொன்று குவிக்கிறாங்க, அதனால அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் நடக்கிற விஷயங்கள் வேறையாக இருக்குது. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. பாகிஸ்தான் இராணுவம் தான் இந்த தீவிரவாதிகளை ஊக்குவிச்சு நம்ம நாட்டில் தொடர்ந்து கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. இந்த தடவையும் அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா பகல்காம் தாக்குதலில் வந்த அந்த தீவிரவாதிகளில் சில பேர் பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு இந்தியா கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து நியூஸ் போயிட்டுருக்கு. சரி, இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பேசுகிறேன், கேளுங்க. இந்தியா 9 தீவிரவாத கட்டடங்களை அழித்த உடனேயே கோபமடைஞ்ச பாகிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற அந்த LOC ஏரியாவில் பயங்கரமாக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதுவும் இந்திய பொதுமக்களை நோக்கி 15 பேர் இந்திய அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறாங்க. அதில் 5 குழந்தைகள், 2-3 உமன் பெண்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 60க்கும் மேற்பட்டோர் இந்திய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இதுக்கு அடுத்தபடியாக 15 ஏவுகணைகளை, 15 மிசைலை இந்தியாவினுடைய மிலிட்ரி கேம்பை நோக்கி அனுப்புகிறாங்க. அதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் இன்டகிரேஷன் சிஸ்டமான S-400
சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகின்ற S-400. இதை வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி இந்தியாவில் வேறு வேறு இடங்களில் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இது கூடவே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அயன்டோம் அதுவும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய வான்வெளியில் எந்த மிசைல் ட்ரோன் வந்தாலும் அதை சுட்டு வான்லேயே வீழ்த்திரும். அதுதான் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த 15 மிசைலுமே வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வான்லேயே தடுத்துருச்சு, சுட்டு வீழ்த்திருச்சு. நமக்கு எந்தவித பாதிப்பும் நடக்கலை. இதை அறிந்த இந்திய இராணுவம் உடனடியாக பதிலடி கொடுக்குற விதமாக மறுபடியும் வந்து பாகிஸ்தான் மேலே அட்டாக்கை தொடுக்குது. இந்த தடவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நகரமான லாகூரில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. அதுக்கு பேர் S-300 சிஸ்டம். அது வந்து சைனாவிலேருந்து வாங்கினாங்க. அதனுடைய பேர் வந்து HQ-9. ஆனால் அந்த சிஸ்டம் வந்து S-300 300 கிலோமீட்டர் ரேடியஸில் வர்ற மிசைலு, அதுக்கப்புறம் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து அது சுட்டு வீழ்த்தணும். ஆனால் நம்ம இந்திய இராணுவம் அனுப்பிச்ச அந்த ட்ரோன்ஸை வந்து அந்த மிசைலினுடைய ரேடார்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. இந்த ட்ரோன் போய் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே வந்து அட்டாக் பண்ணிருச்சு, அந்த ரேடாரையே வந்து காலி பண்ணிருச்சு. அதனால் லாகூரில் இப்போது யாருமே வந்து நிம்மதியாக உறங்க முடியாது. ஏன்னா வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாததுனால இந்தியா மிசைல் அட்டாக் நடத்தினா டைரெக்டாக அவங்க நாட்டு பில்டிங்கில் மேலேயும் பொதுமக்கள் மேலேயும் விழுவும். அந்த பயம் வந்து அந்த நாட்டுக்கு இருந்திருக்கணும். ஆனால் வந்து அவங்க அதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் தொடர்ந்து வந்து பல்முனை தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நான் சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரமான லாகூரில் இருந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து காலி பண்ணாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய மெயின் அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாகிஸ்தான் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து காஷ்மீரினுடைய ஏர்போர்ட், இந்தியாவில் உள்ள காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர்போர்ட்டை நோக்கி ஏகப்பட்ட ட்ரோனை வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவம் உடனடியாக மின்சாரத்தை துண்டிச்சிருச்சு. அதே சமயம் சைரனையும் எழுப்பிருச்சு. ஏர் டிஃபென்சிவ் சிஸ்டத்தையும் வந்து அவங்க ஆன் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த ட்ரோன் அட்டாக் வந்து ஓரிரு இடங்களில் வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு அந்த காஷ்மீர் ஏர்போர்ட்டில் எந்தவித பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படலை அப்படிங்கிறது தான் வந்து செய்தியாக வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தான் வந்து பல்முனை தாக்குதல் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, மிலிட்ரி கேம்பை நோக்கி வந்து அட்டாக் பண்ணாமல் இந்திய குடிமக்களை வந்து நோக்கி எல்லா பார்டர்லையும், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு, இப்படி எல்லா பார்டர்லையும் வந்து பாகிஸ்தான் வந்து பல்முனை தாக்குதல், ட்ரோனு, மிசைலு, துப்பாக்கி சூடு, இப்படி வந்து எக்கச்சக்கமாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ரிட்டாலியேட் பண்ணால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுது, பாகிஸ்தானினுடைய நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்துக்கு ஏவுகணைகளை அனுப்பி அங்கே அட்டாக் செய்யுது. நம்மளுடைய இந்திய இராணுவம் ஏவுகணை மலையை வந்து பாகிஸ்தானினுடைய தலைநகரத்தில் வந்து பொழிந்தது. அடுத்து என்ன நடந்தது, பாகிஸ்தானுடைய பல்முனை தாக்குதலில் நம்ம நாட்டுக்கு வந்து பாதிப்பு சாம்பா அண்ட் பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே ஸ்ரீநகரில் இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து குண்டு முழக்கம் வந்து பயங்கர சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த சாம்பா அப்புறம் பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் வந்து பொருட்சேதமும் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அனுமானமாக இருக்குது. அதனுடைய உண்மைத்தன்மை பின்னாடி தான் வெளியே வருங்க. இந்த பல்முனை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இஸ்லாமாபாத், பாகிஸ்தானுடைய தலைநகரத்தில் வந்து ஏவுகணை மலையை வந்து இந்தியா பொழிஞ்சிச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு தெரியுங்களா, நம்மளுடைய கடற்படை நேவி INS விக்ராந்த் அந்த கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து பயங்கரமான அக்ரஸிவ் ஸ்டான்ஸை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாகிஸ்தானினுடைய பிரதமர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தங்கி இருக்கிற வீடுலேருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்து அட்டாக் செய்கிறோம். மிசைல் வந்து விழுந்த உடனேயே பாகிஸ்தான் பிரதமரை அவரை வீட்டில் இருந்து வேற இடத்துக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து கூட்டு போகிறாங்க. இதுதான் வந்து ஹைலைட்டு. பாகிஸ்தானுடைய பல்முனை தாக்குதல் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கவும் தான் இந்திய இராணுவம் வந்து அவங்க நாட்டு மேலே வந்து அட்டாக்கை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக போச்சு. காரணம் வந்து என்னென்னா, இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. வேறு வழி கிடையாது. இந்தியா வந்து பாகிஸ்தான் அவங்க நாட்டில் இருக்கிற அந்த கட்டிடங்களையும் அவங்களுடைய முக்கியமான இடங்களையும் தாக்குனாதான் இந்த இராணுவம் வந்து ஓரளவாவது பின்வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.
இந்த பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலையை உணராமல் இஷ்டத்துக்கு மூடத்தனமாக வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வந்து இந்தியா மேலே தாக்குதலை நடத்துகிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்டும் இந்தியா சைடில் உள்ள மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க. இதுக்கு மத்தியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஜெய்சங்கர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து அமெரிக்கா கூட வந்து பேச்சுவார்த்தை வந்து தொடங்கிட்டாரு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக அட்டாக் போயிட்டுருக்கு. அது மிகப்பெரிய வாராக மாறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 நாட்டுக்குமே வந்து பாதிப்பு தான். நமக்கு வந்து சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். சைனா கூட ட்ரேட் வார், நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி, நம்ம டெவலப்டு நாடாக மாறுறதுக்கான அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அட்டாக் வர்றது அப்படிங்கிறது இந்தியாவுக்குமே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். நமக்கு வந்து நம்ம க்ளீனாக சொல்லிட்டோம், பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நாங்கள் கொடுத்துட்டோம், இனிமேல் வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி பல்முனை தாக்குதல் மூலமாக பயங்கரமாக எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி கிடையாது. இந்தியா வந்து லாகூர், கராச்சி அந்த மாதிரி பாகிஸ்தான் நகரங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளுடைய தரைப்படை, அதுக்கப்புறம் விமானப்படை, கடல் படை, இது 3 வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி அவங்க என்ன மாதிரி அட்டாக் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலான பதிலடியை வந்து கொடுக்குறாங்க. பாகிஸ்தானினுடைய பைலட், பாகிஸ்தானில் வந்து அவங்க வந்து விமானங்கள் வச்சுருக்கிறாங்க, போர் விமானங்கள். F-16 அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட விமானம். அபிநந்தன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து சுட்டு வீழ்த்தியது கூட இந்த F-16 விமானம் தான். சரிங்களா? இப்போது இந்த விமானமும் அதே போல் பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து தயாரித்த ஒரு விமானம் JF-17. இந்த 2 விமானங்களையும் வந்து இந்திய இராணுவம் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைலட்டை வந்து உயிரோடு நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம சைடில் இருந்து நடந்த விஷயங்கள். இந்திய கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் பார்டரில் ஆள் நடமாட்டம் இருந்தாலே அவங்கள சுட்டு வீழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒருவேளை வந்து தற்கொலை படை தாக்குதல் மாதிரி நடத்துகிறாங்களா அப்படின்னு தெரியலை. அந்த பார்டரில் யாராவது வந்து சும்மா நடந்து போயிட்டு இருந்தாலே சுட்டு வீழ்த்துங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டர் போயிருக்குது. நாளைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத்துக்கு வந்து சவுதி அரேபியா ஃபாரின் மினிஸ்டர் வந்து பயணம் போகிறாருங்க. அது வந்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த ஃபினான்சியல் சிச்சுவேஷன், அந்த காசு பிரச்சனை ஒன்று, அது மட்டும் இல்லாமல் இந்த வார் சிச்சுவேஷனை பற்றிய டிஸ்கஷனும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. எண்ட் ஆஃப் த டே வார் வந்தால் வந்து 2 நாட்டு மக்களும் வந்து உயிரிழப்பாங்க, நிறைய பொருட்சேதம், அதே போல் வந்து மன அழுத்தம். உலக நாடுகள் எல்லாமே வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்மளுடைய நாட்டினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடை வந்து குறைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி வார் நடந்தால் நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் கூடும், பணவீக்கம் வந்து ரொம்ப வந்து நம்ம மக்களை பாடுபடுத்தும். இந்த வார் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறதுக்கு வேணால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாமே ஒழிய அது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வார் வந்து என்ன கேட்டால் இந்த வாரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் உடஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இந்தியா மார்க்கெட் மேலே நம்ம நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் ஸ்டோரி வந்து இந்தியாவுக்கு இது இன்டாக்டாக தான் இருக்குது. காரணம் வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கார்கில் வாராக இருக்கட்டும் அல்லது தாஜ் ஹோட்டல் அட்டாக்காக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து இப்போ கார்கில் வாரெலாம் ஒரு 1.5 மாதம் கிட்ட போணுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போவும் வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு. சரிங்களா? பெருசாக வந்து நம்மளுடைய எக்கானமி வந்து பாதிப்பு வந்து உள்ளாகலை. அதனால் இப்போ நம்ம நல்லாவே வளர்ந்துருக்கிறோம். ஸோ இந்த வார் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் கண்டிப்பாக பாதிக்காது. ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வேணால் கொடுக்கலாமே ஒழிய நம்மளுடைய எக்கானமி வந்து நல்லா இன்டாக்டாக தான் இருக்குது. அமெரிக்க மார்க்கெட்டும் வந்து மேலே தான் போகுது. FIIs வந்து திருப்பி உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ வி ஹோப் தட் இந்த வார் வந்து முடிஞ்சு மக்கள் எல்லாம் மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு மாறுவாங்க அப்படின்னு நம்புவோம். இறந்தவர்களுக்கு வந்து நம்ம அப்பாவி பொதுமக்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். யாருக்கு தெரியும், நாளைக்கு நம்ம கூட இருக்கலாம். இந்த மாதிரி துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சுன்னா என்னைக்கு தான் இந்த உலகம் மாறப்போகுதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி.